அது ஒண்ணு இல்லம்மா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தெரிஞ்ச இடத்துல சொல்லி பூஜை பூஜை போடுறதுக்காக இந்த தாலியை எடுத்து. இந்த பாருங்க அத்தை, போதும். இதுக்கு மேல நீங்க நடிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. அம்மா, இசை கையால தாலி எடுத்து கொடுக்கறது அத்தைக்கும் ஸ்ரீஜாக்கும் பிடிக்கல. அதான் இந்த பங்கனை கெடுக்கணும், இசைய அசிங்கப்படுத்தணும்னு தாலியெல்லாம் திருடி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தாங்க. நான் இந்த வீடியோ வச்சு அவங்கள மிரட்டினதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீஜாவும் அத்தையும் பயந்து போய் தாலியெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. அது வந்து ஸ்ரீஜா, இந்த வீட்டோட மூத்த மருமக தானே நீ. இந்த விசேஷத்தை எதுக்காக பண்றேன்னு நேத்து தானே உன்கிட்ட நான் சொன்னேன். அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க எது பண்ணாலும் சரிதான் அத்தை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்க. சிந்தாமணி, ஸ்ரீஜா தான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா அவ கூட இருக்கிற நீ என்ன சொல்லிருக்கணும்? ஐயோ அண்ணி, நான் சொல்லதான் செஞ்சேன். அத்தை, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. மன்னிப்பா? நீ பண்ண காரியத்தை விஷால் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா இந்த நேரம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு வந்திருக்கோம். இசைய எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச நீ, அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்திதான்றத மறந்துட்டியா ஸ்ரீஜா? உனக்கு அவ மேல எவ்வளவு கோபம் இருந்திருந்தா தாலிய மறைச்சு வைக்கிற அளவுக்கு போயிருப்ப. சுபத்ரா, நீ அவளை மட்டும் சத்தம் போடாத. கூட ஒருத்தி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறா பாரு, அவளையும் கேளு. ஏய் சிந்தாமணி, நீ போற போக்கு ஒண்ணும் சரியில்லை. முதல்ல உன் பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போயிடு. உன் புருஷன்கிட்டே போடி. அங்கேயே அவன் கூடவே இருந்துரு. அப்பதான் நீயும் உருப்பிடுவ, இந்த குடும்பமும் நிம்மதியோட இருக்கும். ஐயோ அம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேம்மா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுமா. என்ன மன்னிச்சிருமா. ஸ்ரீஜா, இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஒரு பொறுப்பான மூத்த மருமகளா இந்த வீட்டை தாங்க விட பார்த்தா